மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 5 இடங்கள் அதில் எந்தெந்த தொகுதி என்பது குறித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பேச்சுவார்த்தை குழுவோடு விவாதித்திருக்கிறோம். அதில் சில தொகுதிகள் நாங்கள் கேட்டதை சொல்லியிருக்காங்க, சிலது ஆல்டர்னேட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக போயிட்டு இப்போ திரும்ப வந்து அதை இறுதிப்படுத்தும். கடந்த முறையே நம்ம கொடுக்கப்பட்ட தொகுதிகள்ங்கிறது நம்ம வலுவில்லாத மாவட்டங்களை அவங்களா கொடுத்ததாக தான் மாநில செயலாளர் சொல்லியிருந்தார். இப்போ இந்த முறை பேச்சுவார்த்தை எப்படி இருந்தது? எந்த மாதிரியான மாவட்டங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன? சுமூகமாக இருந்தது? பேச்சுவார்த்தையை அங்கே நடத்திட்டு இருக்கோம். நான் முடிவுக்கு வந்ததை சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழுமையாக அவங்ககிட்ட சொல்லிட போகிறோம். தேங்க்யூ, நன்றி. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதாவது இல்லை கரெக்டு உத்தேச பட்டியலில் நாங்கள் கொடுத்ததில் சிலவற்றை அவங்க வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு கட்சி மட்டும் இல்லையா? இல்லை எல்லா கட்சிகளும் இருக்காங்கல்ல. அதனால் அவங்க 1-2 பேசிட்டு சொல்லுவாங்க. நாங்களும் இல்லை, இது அதை தான் சொல்கிறேன். ஒரு நெகோசியேஷனே இங்கே நடத்த முடியாது. கூட்டத்தோட ஆலோசித்துட்டு அதன் பிறகு வந்து முடிவு சொல்கிறோம். எஸ் வழக்கமான அனுமதி முறையை பெற்றுட்டு வரோம். பேச்சுவார்த்தை குழு பேசிட்டு வரும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவோடு எஸ்டிபிஐ கட்சியின் தலைமையால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற பேச்சுவார்த்தை குழுவான கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக், பொதுச் செயலாளர் நிசாம் முஹைதீன், கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் ஆசா உமர் ஃபாரூக், கட்சியினுடைய வர்த்தகர் அணியினுடைய மாநில தலைவர் அமீர் ஹம்சா உள்ளிட்ட கட்சியினுடைய 5 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு 2வது முறையாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். இன்றைய பேச்சுவார்த்தையில் எஸ்டிபிஐ கட்சி நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது என்று நாங்கள் இன்றைய தினம் உறுதி செய்திருக்கிறோம். அது எந்த தொகுதி என்பதனை நாளைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களோடு நாளைய தினம் நடைபெறுகிற பேச்சுவார்த்தையில் அதை நாங்கள் தொகுதியை நாளை இறுதி செய்வோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறோம். எந்த தொகுதி என்பதனை நாளைய தினம் அதில் உறுதி செய்வோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கோம். நன்றி. நாளைக்கு சந்திப்போம். நன்றி. திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் எங்களுடைய தேமுதிக குழு இன்றைக்கி சந்திச்சிருக்கோம். முதற்கட்டமாக இன்றைக்கி எங்களுடைய அந்த 10 தொகுதிக்கு எங்களுக்கு விரும்பிய தொகுதியில் நம்ம கேட்டிருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% நாங்கள் கேட்ட தொகுதி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு எங்களுடைய பேச்சுவார்த்தை மீண்டும் காலை தொடரும். இப்போ 7 இடங்கள் வந்து நீங்கள் விரும்பிய இடங்கள் கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, தொகுதி 70% சொல்கிறானே, அது எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். மீதி காலையில் 10 மணிக்கு வரும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து ஒரு 11 மணிக்குள்ளே எங்களுடைய அனைத்து தொகுதி லிஸ்ட்டு எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர்கிட்ட ஒப்படைப்போம். நாங்கள் சொல்கிறோம், அது காலை சொல்கிறோம். அது ஒரே சிங்கிள் சிட்டிங்லேயே உங்களுடைய உடன்பாடை கையொப்பம் பண்ணீங்க. இன்றைக்கி முதல் சிட்டிங் இதிலே நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. இல்லை, முடிஞ்சிருக்கோம். எங்களுக்கு உங்கள் டைம் தேவைப்பட்டது எங்களுக்கு. அதனால் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரேன் சொல்லியிருக்கோம். எப்போ வேட்பாளர் லிஸ்ட் விடுவீங்க? நாளைக்கு ஃபைனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. எப்போ வேட்பாளர் லிஸ்ட் எதிர்பார்க்கலாம்? நாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க தேமுதிக சார்? அதான் நேற்று எங்கள் பொதுச் சொன்னாங்க இல்லையா, ஏப்ரல் 1ஆம் தேதி எங்களுடைய 10 வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. அப்படி அறிவிச்சிட்டாங்களா? அதிமுக பூஜை எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு கூடுதல் இடங்களை வந்து திமுக கூட்டணியில் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேமுதிகவை வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. அவர் யார் சொன்னார் தெரியல எங்களுக்கு. திமுக கூட்டணியில் அங்கீகாரம் இல்லாத கட்சி கூடுதல் இடங்களை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம். அதாவது 2011 தேமுதிக இல்லாமல் அந்த அதிமுக ஆட்சியாக வந்திருக்காது. 2011
2011 இன்றைக்கி பேசுகின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்கே இருந்தார் என்று அவருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். 2011 தேமுதிக இல்லை என்றால் இன்றைக்கி அதிமுக கிடையாது. நன்றி. திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். என்ன தொகுதி என்பது குறித்த உரையாடலில் எங்களுடைய விருப்ப பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அது குறித்தும் நாங்கள் பல கருத்துக்களையும் எடுத்து வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் பேசிவிட்டு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். முதல்வர் அவர்களிடமும் பேசிவிட்டு நாளை மீண்டும் அடைப்பதாக எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு மகிழ்ச்சியாக மன நிறைவாக இருந்தது, நம்பிக்கையூட்டக்கூடிய வகையிலும் இருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை மெருகூட்டும் வகையில் இன்றைய சந்திப்பு நல்லபடியாக அமைந்தது. மகிழ்ச்சியுடன் நாளை நாங்கள் மீண்டும் சந்திக்கவிருக்கிறோம். இல்லை அது முதல்வர் தான் முடிவெடுப்பார். இல்லை அதாருங்க உள்ளே பேசுகிற எல்லாவற்றையும் வெளியில் பேசிட முடியாது. அது என்னங்கிறத மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவாக முடிவெடுப்பார். அந்த முதல்வர் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மீண்டும் நாளை அழைச்சிருக்கிறாங்க சார். 234 எங்களுடைய விருப்பம். 234 எங்களுடைய விருப்பம். நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்டு சிறப்பாக பணியாற்றி இருந்திருக்கின்றோம். அதனால் அந்த கேள்வியை கேட்குறீங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவாக முடிவெடுப்பார். முதல்வர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அது நாளைக்கு அப்படி தான். ஆமாம், இடத்துல ஆமாம் தொகுதியோடு நாளைக்கு தொகுதியை உறுதி செஞ்சுருக்காங்க. என்ன தொகுதிங்கிறத முதல்வர் அவர்கள்ட்ட கேட்டு சொல்லுவாங்க. முதல்வர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா எங்கள் முதல்வர், அன்புக்குரிய முதல்வர், எங்களை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு முதல்வர். அந்த முதல்வர் சொல்வதை நாங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஆமாம், ஏன் நான் தான் சொல்லுவேன் 234 எங்கள் தொகுதின்னு சொல்லிட்டோம். எந்த தொகுதி கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுவும் நாங்கள் எங்களுடைய விருப்ப பட்டியலாக நாங்கள் ஒரு 5 தொகுதிகளை தேர்வு செஞ்சு கொடுத்துருக்குறோம். மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள், SDPI எல்லா கட்சிக்குமே நாகப்பட்டினம் தொகுதியை குறிவைக்கிறாங்களே, அது என்ன காரணம்? அதாவது நாகப்பட்டினம் தொகுதி எல்லாரும் ஏன் குறி வைக்கிறாங்கங்கிற கேள்விக்கு அந்தந்த கட்சியில் பதில் சொல்லணும். எங்களை பொறுத்தவரை டெல்டாவில் ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்கப்பட்ட ஒரு துறைமுக பட்டினமாக இருந்த காரணத்தினால கூட ஒரு வரலாற்றின் மீதும் மரபுகளின் மீதும் அன்பு கொண்டு கூட எல்லாரும் கேட்டிருக்கலாம். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. சரியா? எதுவாக இருந்தாலும் நம்முடைய அன்புக்குரிய முதல்வர்கள் நல்ல முடிவெடுப்பார்கள். நாளை மகிழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தொகுதி ஒதுக்குவதற்கான தலைமை குழுவை சந்தித்து பேசியிருக்கோம். முக்குளத்தூர் புலிப்படைக்கு ஒரு தொகுதி உறுதி அப்படிங்கிறத வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அது எந்த தொகுதி அப்படிங்கிறத தளபதியார் முன்னிலையில் தெரிவித்து நான் கையெழுத்திடுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் திருவாரூர் தொகுதியில் போட்டிட்டீங்க 2016. அதே தொகுதி கேட்டிருக்கீங்களா இல்லை வேறு தொகுதி ஏதாவது? இல்லை, நான் கேட்கல. அந்த தொகுதி நான் கேட்கல. வேறு சில எங்களுக்கான விருப்ப தொகுதிகள் ஒரு 5 தொகுதி எழுதி கொடுத்துருந்தோம். அதில் எதுங்கிறத நாளைக்கு தளபதி கூட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணி உங்களுக்கு நாளைக்கே சொல்லி அந்த ஒப்பந்தம் அதை உறுதிப்படுத்தி கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னதான். வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறேங்கிற நான் ஏற்கனவே சொன்னது தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கு நீங்கள் முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் இது மூலமாக நான் தமிழக மக்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கை என்னென்னா, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தேர்தல். குறிப்பாக மாநில சுயாட்சி, தமிழர்கள் நலன், தமிழ்நாடு, தமிழ், இப்படி எல்லா விஷயத்திலையுமே இது பாதுகாக்கப்பட வேண்டிய, நம்மளுடைய ஒற்றுமையை உணர்த்த வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு துணிச்சல் மிக்க ஒரு முதல்வராக அண்ணன் தளபதியார் அவர்கள் தான் திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது நான் வார்த்தைக்காக சொல்லலை. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் மூலமாக அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அந்த விதத்தில் நீங்கள் பாருங்கள், இப்போது இந்த அம்மா இருந்த காலத்தில் நான் இருந்திருக்கேன். 2016 இரட்டையில் நின்று நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்பயும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ பாருங்கள், இன்றைக்கு பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ சீட்டு கொடுத்துருது எனக்கு நாங்கள் தெரியல எனக்கு. ஆனால் அதில் பாருங்கள், ஒரு சூட்சமத்தை பாருங்கள். ரெட்டையில நிற்கணும்னு தான் முக்காசி பேர் ஒரு பெரிய திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தான் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 2 அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்படி இருக்கிற சூழலில் அவங்கக்கிட்ட உடன்படிக்கை போட்டுக்கிட்டு சீட்டு வாங்கிட்டு எல்லாரையும் உட்படுத்தி கட்டாயப்படுத்தி
பிஜேபி சின்னத்தில் நிற்கணும், தாமரை சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு பண்ணுறதோடைய நோக்கம் என்னென்னா, தாமரைங்கிறது என்ன ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறது உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்த முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த ஓட்டெல்லாம் இவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளர்ந்துச்சு, ரொம்ப வளர்ந்துருச்சு, அதிகமாக வளர்ந்துருச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் வாங்கியிருக்கோம்னு இந்த அண்ணாமலை மாதிரியான, நயினா நாகேந்திர மாதிரியான, தமிழிசை மாதிரியான ஆட்கள் வந்து புலி இடித்திருவாங்க. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓட்டு யார் ஓட்டு? அவங்க ஓட்டு கிடையாது, தாமரையினுடைய ஓட்டு கிடையாது. இது வேறு வேறு கட்சியினுடைய ஓட்டு, ஏடிஎம்கினுடைய ஓட்டு, அது கூட கூட்டணியில் இருக்கவனுடைய ஓட்டு. இப்படி இருக்கக்கூடிய வாக்குகளை வாங்கி கடைசியாக ஸ்டிக்கர், யார் ஸ்டிக்கரு? மோடி ஸ்டிக்கரு, அமித்ஷா ஸ்டிக்கரு, தாமரை ஸ்டிக்கர்னு ஒட்டிக்குவாங்க. இதுதான், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் எந்த கட்சி கூட கூட்டணியில் இருந்தாலும் கூட தமிழக மக்களை பிஜேபியில் நிற்கிற தாமரைக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாது. இது வந்து நாம் நம்மளுடைய மண்ணுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பாவகாரியமாக மாறிடும். உண்மையை இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சூட்சமம், இதுதான் ஆரியருடைய சூட்சமம். இன்னொருத்த முகத்தில் இவங்க ஸ்டிக்கரை போய் ஒட்டிக்கிறது. தயவு செஞ்சு இது என்னுடைய இதுதான் உண்மை, அதை பார்த்துக்க. வேற ஏதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு முன்வச்சிருக்காரு. திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் உதயசூரியன் சின்னத்தை நிற்க சொல்லி வற்புறுத்துறாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ணல. நான்லாம் விருப்பப்பட்டு நிற்கிறேங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான்லாம் விருப்பப்பட்டு நிற்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2016 ஒட்டுமொத்தமாகவே ரெட்டலையில் நிற்கணும்னு அந்த அம்மா வந்து சொல்லும் பொழுது நான் விருப்பப்பட்டு தான் நின்னேன். அதிலலாம் இங்கே மாற்று கருத்து கிடையாது. இங்கே இப்போ முக்கியமாக இந்த தேர்தல் வந்து இங்கே யாரும் கட்டாயப்படுத்தலை, அங்கே தான் கட்டாயப்படுத்துகிறாங்க. இப்போ வாசண்ணை வந்து 5 சீட்டு வாங்கியிருக்காரு, அவர் எந்த சின்னத்தில் நிற்கிறாரு? தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு. அது யார் கட்டாயப்படுத்துகிறாங்க? ரெட்டலையில் கூட்டணி தானே நீங்கள் சொல்கிறீங்க, ஒவ்வொரு கட்சியும் ரெட்டலையில் கூட்டணின்னு சொல்கிறீங்கல்ல. அப்புறம் எப்படி அவர் தாமரை நிற்கிறாரு? ரெட்டலையில் நிற்கணும், இதுவே தெரிஞ்சு போச்சு இல்லை. ஒரு கட்சியில் ரெட்டலைங்கிறதுல ஒரு காலத்தில் போட்டி போட்டு நிற்கணும்னு விருப்பப்பட்டது போய் இன்றைக்கி அதில் நின்னா தோற்று போயிடுவோங்கிற அளவுக்கு வந்துருச்சுல நிலைமை. இந்த அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலும். நான் இப்போவும் திரும்ப சொல்கிறேன், 7 முறை எலெக்ஷனில் நின்று 5 முறை ஜெயிச்சிருந்த எடப்பாடி இந்த முறை 2 முறை தோற்றுருக்கார். இது 3ஆம் முறை தோப்பாருங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். அது எந்த மாவட்டமோ அது தலைமையில் தலைவர் தளபதி முடிவு பண்ணுறது தான். எந்த மாவட்டத்தை கொடுத்தாலும் நிச்சயமாக இங்கே பாருங்கள், உதயசூரியனுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இந்த 5 ஆண்டுகளில் தளபதியார் வந்து இந்த மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்களை, மகளிருக்காக, மக்களுக்காக, மாணவர்களுக்காக, ஒவ்வொரு துறையிலையும் அவர் செய்த திட்டங்கள், அதை தாண்டி மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து இருமொழிக் கொள்கை தான் சொல்லி அவர் பண்ணது, அதே மாதிரி ஆளுநருடைய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் சென்று போராடி வெற்றி பெற்றது. இப்படி அவர் செய்த நல்ல காரியங்களை மக்களிடத்தில் விளக்கி சொல்லி எடுத்து சொல்லித்தான் நான் ஓட்டு கேட்க போகிறேன். ஏன்னா இந்த ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்குது. நிச்சயமாக அந்த சின்னத்தில் நின்று நான் வெற்றி பெறணும் முழுசாக நம்புறேன். சார், அதிமுக கூட்டணி பற்றி பேசுனீங்க. இங்கே கமல்ஹாசன் அவர்களுக்கு சீட்டு வேணாம்னு சொன்னது திருமாவளவன் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தாலும் முதல்வருக்கு கமல்ஹாசனுக்கு சீட்டு வழங்கணும் அப்படிங்கிறத, அதை எப்படி சார் பார்க்க? இல்லை சார், அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார்ல. இப்போ நமக்கு வந்து சீட்டோ இதெல்லாம் முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டினுடைய நலன் தான் ரொம்ப முக்கியம். அதனால் இது வந்து என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டார். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலை நான் வந்து மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்திலேருந்து நான் வந்து ஆழ்வார்பேட்டையில் எங்கள் நம்மவர் கமலஹாசன் சார் கூட தான் நாங்கள்லாம் சுற்றின ஆட்கள். ஏன்னா அதனால் அவரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் இந்த இது எடுத்திருக்காரு, அதை வந்து முதல்வர் பாராட்டியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த தமிழக மக்களுடைய நலனுக்காக நீங்கள் இப்படி ஒரு இப்போ தான் பண்ணியிருக்கீங்கன்னு நானுமே என் தலைவருக்கு, அவர் வந்து என்னுடைய நம்மவருக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் அதிமுக தேர்தல் அறிக்கை வந்து நேற்று வெளியிட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ரீஃப்ரிஜரேட்டர் வந்து வழங்கப்படும் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஆமாம், கூட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு இருக்குமில்ல, தூக்கிட்டு போவாங்கள்ல கடைசி, அதுவும் ஏசி ஃப்ரிட்ஜ் தானே, அது கூட கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? இவர் என்ன பண்ணுவார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் விடுங்க, முடிஞ்சா தோக்கிற கட்சின்னு முடிவாகி போச்சு. ஏன்னா எப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சின்னத்தையே நீங்கள் வந்து இப்படி விட்டு கொடுத்து தாமரைக்கு விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க, அது உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் வந்து நிற்கிறதுக்கே பயப்படுறாங்க. ரெட்டலை வேண்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிஜேபியில் நிற்கிறேங்கிறாங்க. நீங்கள் இதை விட வேறு என்னங்க வேணும்? அந்த தலைமை எவ்வளவு குறைஞ்சி போச்சு, எப்படி வந்து பிஜேபிக்கு அடிமையாகி போச்சுங்கிறத நாங்கள் ஒன்றும் சும்மா சொல்லலையே. இதுதான் உண்மை, இதான் நடக்கும். நிச்சயமாக பிஜேபி வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. ஏன்னா ஏடிஎம்கேயும் வாச விட்டு தான் இந்த வாட்டி. ஏன்னா அது முழுக்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக அவர் செயல்படுறாரு. முழுக்க அவர்கள் செய்த ஊழலை மறைப்பதற்காக பிஜேபி போடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கட்டுப்பட்டு அடிமையாக செயல்படுறாங்கிறது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு புரிஞ்சு போச்சு.
அவங்க அது 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 வரட்டும், அது வரையெல்லாம் நல்லது தான், எதாவது நல்லது. எப்படியோங்க பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் இருக்கணுங்க. அதுக்கு எத்தனை கட்சி வந்தாலும் நான் வரவேற்கிறேங்க. நன்றி. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கான ரிசர்வேஷனில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்த்தாரு, அதை வந்து திமுக வந்து பெண் விரோதிகள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பெண்ணாக இருந்து தமிழக பெண்களுக்கு எதிரி யாருன்னா நிர்மலா சீதாராமன் தான். பெண்ணாக இருந்து தமிழக பெண்களுக்கு எதிரானவர். நான் சொல்கிறேன், இப்போ வந்து நீங்கள் மகளிருக்கான இது கொடுத்து பாராளுமன்றத்தில் இருக்கையில் வைக்கிறேன்னு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. ஆனால் அதை எப்போ நீங்கள் செயல் திட்டமாக உருவாக்குனீங்க? நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வராட்டியும் பரவாயில்ல, நாங்கள் வட இந்தியாவில் இருக்கிறவங்களை வச்சு நாங்கள் மண்டையை கழுவி நாங்கள் ஆட்சியை தக்க வச்சுக்கிற ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் இங்கே முக்கியம். ஏன்னா 800 சில்லற சீட்டுகளை வச்சு தானே நீங்கள் கட்டுறீங்க. சான்ஸ்கிரிட்டில் மேலே வந்து போடுறீங்களே, சான்ஸ்கிரிட்டில் போடுறீங்க, போட்டு 800 சில்லற சீட்டுகளை உள்ள சீட்டு உள்ள ஒரு அரங்கத்தை கட்டுறீங்க, பாராளுமன்றத்தை கட்டுறீங்கன்னா அப்போவே நீங்கள் வந்து ஒரு தொலைநோக்க ஒரு திட்டத்தை போட்டு தமிழ்நாடு இங்கிட்டு இருக்கிற கேரளா ஆந்திரா இதோடைய சப்போர்ட் இல்லாமலே வட இந்தியர்கள் மண்டைய கழுவியே நம்ம வந்து கண்டினியூவாக இதை பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதான் மேட்ரு. நன்றி.